ஈவினிங் கைஸ், உங்களோட நூறுல்லா சூப்பரான சாயங்கால நேரம், அற்புதமான ஒரு தென்றல் காற்றுங்க. மணி இப்போ எவ்வளோன்னா 5:50 இங்கே பாருங்கள். அப்படியே மனசை அள்ளும், அப்படியே மனசு லயித்து போகக்கூடிய அற்புதமான கொள்ளை அழகுடன் கூடிய சூப்பரான ஒரு இடத்துல, நேச்சுரலிஸ்டிக்கான இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான கண்ட்ரி சைடில் வில்லேஜில் உள்ள அற்புதமான ஒரு சிறிய ஒரு ரோட்டில் அதிகம் நடமாட்டம் இல்லாத, மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லைன்னால இங்கே இயற்கையின் எழில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா. விவசாய நிலங்க எல்லாம் அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்கள் இல்லைங்களா. இப்போது தண்ணி திறந்து விட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா கேரளாவில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய தண்ணி வருது. இங்கே பக்கத்துலேயே நிறைய வாய்க்கால்களில் வாட்டர் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தேன். சூப்பரான தண்ணி, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. குட் ஈவினிங் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைமு சரி, அதாவது அசர் தொழுகையை தொழுதுட்டு அப்படியே வெளியில் கிளம்பி எங்கேயாச்சும் வரலாம். காலையிலேருந்து கொஞ்சம் வேலைகள் நிமித்தம் பிஸி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரி, அப்படியே வந்து வெளியில் கொஞ்சம் இளைப்பாறலாம், இயற்கையை ரசிக்கலாம். இயற்கைக்கு கொஞ்சம் இங்கே கிராமத்துக்கு பக்கத்தில் அப்படி வர்றப்போ இங்கே நான் வழக்கமாக வருவேன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்து அற்புதமான ஒரு சூப்பரான நேச்சுரல் சீனரிஸ் இருக்குங்க. அதுவும் இப்போ வந்து டெம்பரேச்சர்லாம் பகலில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஈவினிங்கில் அவ்வளவு இதமாக இருக்குது டெம்பரேச்சர். வெதர் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், கேமரா ஃப்ளிப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போவும் அங்கேயும் இங்கேயுமா விவசாயத்துக்காக நிறைய பேர் நடவு நட்டுட்ருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் பயிர்களை நட்டுட்ருக்காங்க. சமீபத்தில் நடப்பட்ட நெற்பயிர்கள். இந்த சைடு பாருங்கள், அற்புதமான க்யூட்டான ஒரு இடங்க. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு அடர்த்தியான மரம், நிழல் தரும் அற்புத மரம். இந்த மரத்தை பார்த்தாலே, இந்த பச்சை பசுமையை பார்த்தாலே மனசில் உள்ள நோய்கள், உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் அகன்று ஓடிவிடுங்க. அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், வாகனங்கள் வரத்து இல்லை. பட் பல காரணங்களுக்காக இங்கே வந்து விவசாய நிலத்தை பார்க்குறதுக்காக மற்றும் அவங்களோட இடத்துக்கு உள்பக்கமாக ஷார்ட்கட்ஸில் குறுகிய வழியாக போகிறவங்க, ரோடு தெரிஞ்சவங்களாம் இந்த சைடு வருவாங்க. இது வந்து குளிச்சார், மன்னம்பந்தல்லேருந்து வடகரை இறங்கக்கூடிய வடகரை போகிற வழியில் உள்ள குளிச்சார் அப்படிங்கிற பகுதியில் இன்டீரியர் கண்ட்ரி சைடு இது. ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஏரியாலாம். வேப்ப மரங்க, துபாயில் அபுதாபியில் வேப்ப மரத்தை பார்த்து ரசிப்போம். நம்ம ஊர் வேப்ப மரங்க, நம்ம ஊர் காற்றை சுவாசிக்கிறோம். நம்ம ஊர் நெற்பயிர்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அந்த சுவாசம், இந்த நெற்பயிர்களுடைய அற்புதமான அலாதியான நறுமணம் மிக்க அற்புதமான அந்த வாசம் இருக்குது இல்லைங்களா. அதை சுவாசித்தாலே ஆயுள் கூடுங்க. அப்படி தான் இருக்குது. இந்த சீனரி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வாவ், அப்படி இருக்குது. அதாவது கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது மிக சிறந்த ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இருந்தாலும் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், சரிங்களா. இந்த ஏரியாவை உங்களுக்கும் பார்க்க தரலாம் என்று தான் அப்படியே வண்டியில் வந்து நான் அப்படியே நின்று ஆக்சுவலாக இங்கே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். 1-2 பேர் அப்படியே 2 வீலர்ஸில் வந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துன்னா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல அற்புதமான கண்டென்ட்டோட, சூப்பரான ஒரு லொக்கேஷன்ஸோட அடிக்கடி உங்களை நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். அதாவது காற்று இப்போது தென்றல் என்னை தழுவிட்டு போகுதுங்க. அப்படி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு கொக்கு பாருங்க, தெரியுங்க, திருப்புறேன் இருங்க, கேமராவை திருப்புறேன். இங்கே பாருங்கள், ஒரு கொக்கா மடையானான்னு தெரில, பாண்ட் ஹேரன். அப்படி சூப்பரான ஒரு டைமிங் இது. அதாவது நீங்கள் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போகணும், இங்கே வாங்க. அந்த சொந்த ஊரில் இருக்கிற சுகம், அதுவும் பக்கத்தில் தேடி பிடிச்சி இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை ரசிக்கிற அந்த அலாதியான ஒரு அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. பார்த்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணி மனசை, உடலை ரெண்டுமே புத்துணர்ச்சி பெறதுக்கு வழிவகுக்கணும் இல்லைங்களா. இட்ஸ் அ குட் ஒன்ங்க. ரியலி அந்த காற்று என்னை வந்து வார்த்தைகள் இல்லாத ஒரு சூழலை, இந்த மெய்மறந்த ஒரு ஜென் நிலையை அடைய என்னை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வண்டியை கிளப்போமா. 2 வீலரு இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆமாம், என்னமோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, இன்னொரு ஆள் மாதிரி நமக்கு ஹெல்ப் வந்தவுடனே அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறது தான் முதல் வேலையாக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே போர் செட்டு மாதிரி தண்ணி, இந்த பார்த்தீங்களா, பயிருக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக உள்ள இடம். இங்கே சின்ன வாட்டர் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க. வரப்பு அந்த ஓரமாக இருக்குது. இங்கே தண்ணி அப்படியே பயிருக்கு போகும், சரிங்களா. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு அற்புதமான வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே அஹெட். Peace.